ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகத்தில் 6வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகத்தில் 6வது சங்கீதம் 9வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. 6வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து வாசிப்போமா? அங்கே ஸ்க்ரீன்லையும் பார்த்து பைபிள் கொண்டாடுறாங்க, ஸ்க்ரீனை பாருங்க. மற்றவங்க பைபிள் வச்சிருக்கிறாங்க. சங்கீதம் 6வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும், அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு. இயேசுவை விசுவாசித்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒவ்வொரு மனிதர்களும் அவரவருடைய நம்பிக்கையின்படி அவர்கள் நம்பி இருக்கிற ஒன்று இருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கையின்படி யார் யாரை தெய்வமாய் இறைவனாய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் இந்த பூமியில் ஏராளமான உலகமெல்லாம் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். இதற்கிடையில் ஆண்டவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கதான் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தாரை பார்த்து நம்ம கேட்டோம்னா, அப்ப எதை நீங்க நம்புகிறீங்கன்னா அவங்க நமக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க, எல்லாமே இயற்கை. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எல்லாமே இயற்கை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில ஒன்று உண்டு. பிரச்சனை என்று ஒன்று வரும்போது, தேவை என்று ஒன்று வரும்போது, குழப்பங்கள் என்று ஒன்று வரும்போது எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய ஒரு காரியம் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள மனிதர்கள் தனக்கு தேவை வரும்போது, பிரச்சனை வரும்போது, குழப்பம் வரும்போது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரவருடைய நம்பிக்கையின்படி, அவரவர் எதை நம்பி இருக்கிறாங்களோ அதன்படி, அவருடைய நம்பிக்கையின்படி. ஒரு தேவை இருக்கு, கரத்துல பணம் இருக்கா செய்துருவோம். ஒரு தேவை வருது, கையில இருக்கா நம்ம செய்துருவோம். இல்லாத சூழ்நிலையில நம்ம எனக்கு இந்த பண தேவை இருக்கு, எனக்கு என்ன காரியம் நடக்கணும். அப்ப அவருடைய நம்பிக்கையின்படி அவர்கள் நம்பி இருக்கிறவர்களிடத்துல, நம்பி இருக்கிற தெய்வத்திடத்துல, நீ எனக்கு இதை தா, நீ எனக்கு இதை நிறைவேற்றி, நீ இதை எனக்கு செய் என்று ஜெபிப்பார்கள். அப்ப அந்த ஜெப அனுபவம் என்பது எல்லா மதங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு, அவருக்கு நிறைய பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்களில் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தரிடத்தில் நான் வச்ச விண்ணப்பத்தை வச்சேன், அதை ஆண்டவர் கேட்டார். கர்த்தர் எனக்கு ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார், அவர் புறம்ப தள்ள மாட்டார். அப்போ ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை அங்கீகரித்து பதில் தரு. அவர் சொல்லுகிறாரு, நீங்க கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னிடத்தில் கூப்பிடுங்கன்னு நான் உங்களுக்கு அற்புதம், தேசத்துக்கு சேமத்தை தருவேன். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளி நீ அறியாத எட்டாதமான ஒரு காரியத்தை உனக்கு குறித்து வைத்ததை நான் செய்வேன். அப்படி ஆண்டவர் ஜெபத்தை குறித்து நிறைய காரியம் சொல்லுகிறாரு. அவர் உங்களை விசாரிக்கிறபடி ஆனபடினால் உங்க கவலையெல்லாம் அவருக்கு மேல வச்சிருங்க. வசனம் நிறைய ஜெபத்திற்கு இருக்கு. அவர் அதே போல நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு ஜெபத்துல ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா இங்க நம்ம பார்த்தோம், சங்கீத கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டால் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இனி ஒரு வேத பகுதிக்கு நேராய் வாருங்க. சங்கீதங்களின் புத்தகத்தில் 65வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சங்கீதத்துல என்ன சொல்ற சங்கீதக்காரன், சங்கீதம் 65:2 எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். 2வது சங்கீதக்காரன் சொல்ல, ஜெபத்தை கேட்கிறவரே. முதல்ல சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டால் கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். அடுத்து அவர் சொல்லும்போது சொல்ல, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் எதற்கு இந்த 2 வசனத்தை நான் உங்களுக்கு முன்பு, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இனி நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா 2 நாளாகமம் 32வது அதிகாரம், 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 32வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 2 நாளாகமம் 34வது அதிகாரத்தில் 24வது வசனம். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான்.
அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இத்தனை வசனம் நான் எதுக்கு சொல்லுகிறேன்? ஆண்டவர் செய்தவைகள். ஆண்டவர் இன்னைக்கும் ஜெபத்தை கேட்கிறவர். வசனம் சொல்லுது, அந்த நாள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறார். அந்த எசேக்கியா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாரு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு வாக்குத்தத்தத்தை, வசனம் சொல்லு அழகா சொல்லு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளை. அப்ப இங்க எசேக்கியாவுக்கு ஜெபத்தை கேட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இனி நான் வசனம் சொன்னா நிறைய சொல்லிட்டு போலாம், நேரமானபடினால் அடுத்தது. அப்ப இவ்வளவு ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர் அநேக நேரம் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதில்லை. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை தான் தியானிக்க போறோம். உபவாச ஜெபங்கள் எல்லாம் வந்து ஜெபம் பண்ணும் பாஸ்டர், இன்னும் என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கல. நான் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு வருஷமா ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், இன்னும் எனக்கு நடக்கல. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொல்லங்கோடு பகுதியில் ஒரு 40 நாள் உபவாச ஜெபத்தில் ஒரு நாள் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்போ நான் போயிருந்த நாள் 35வது நாள் 36வது நாள் காலையில் இரவு நான் செய்தி கொடுக்க போகிறேன். அங்கே ஒரு வயசான தாயார் அவங்க வந்து என்கிட்ட கடைசி ஜெபம் பண்ண வருகிறாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட என்னத்துக்காக ஜெபிக்கணும் அப்படி கேட்டப்ப, பாஸ்டர் நான் இந்த சபைக்கு வந்து இது ஏகதேசம் ஒரு 15-16 எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க சொன்ன கணக்குக்கு 15-16வது 40 நாள் உபவாச ஜெபம் நடக்குது. சரி சந்தோஷம். நான் இந்த 15-16 உபவாச ஜெபத்திலையும் வந்து அப்படின்னா 15-16 வருஷமா வந்து ஒரே ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நடக்கல. இந்த 40 நாளாகிலும் ஆண்டவர் செய்யணும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இதே இடத்துல இனி ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க சொல்லும் போது, பாஸ்டர் எங்களுக்கு ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் ஒவ்வொரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாரு. எனக்கு போன உபவாச கூட்டத்தில் கூட எங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தாரு. இதுல ஆண்டவர் எங்களுக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதையும் ஆண்டவர் செய்யணும், கர்த்தர் விரும்புவதை நாங்க செய்யணும். சத்தமா சொல்லுங்களேன். அப்ப இந்த 2 எண்ணத்தையும் உண்டு முன்ன வைங்களேன். 2 ஒரே சபை, ஒரே ஆலயம், ஒரே உபவாச ஜெபம். 15 வருஷமா 15 உபவாச கூட்டத்துக்கு வந்து அற்புதம் இல்லை. இங்க வந்து சில வருஷங்கள் ஆகுது, ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் அற்புதம். அப்போ 2 பேர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்ல வெள்ளையா இருக்கா, அதனால அவளுக்கு ஒரு அற்புதம் செய்வோம். இது வந்து வயசாகி போச்சு, இனி இது கட்டையில போற காலம், அதனால இவளுக்கு அற்புதம் வேண்டாம். அப்படி நம்ம ஆண்டவர் நினைக்கிறவர் அல்ல. அவன் நல்லா படிச்சிருக்கான், அதனால அவனுக்கு ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுப்போம். இவன் படிப்பறிவில் இது ஒரு சாதாரணப்பட்ட இது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லைன்னு அப்படி தள்ளல. நம்முடைய ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவர் பட்சபாதம் இல்லாத கர்த்தர், நீங்களும் நானும் மாறாத. கரங்களை தட்டி அது ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர்கிட்ட உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிப்பில்லாதவன், அழகுள்ளவன் அழகில்லாதவன், அதெல்லாம் ஆண்டவர். அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர்கிட்ட எந்த வித்தியாசங்களும் ஆண்டவர்கிட்ட கிடையாது. அப்போ இது ஏன் இந்த விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒருத்தருக்கு அற்புதம் நடக்கும், ஒருத்தருக்கு ஏன் நடக்கல? இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே நாமும் இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர், எத்தனை வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன், இன்னும் நடக்கல. பின்ன நமக்கு ஒண்ணு தெரியும், எப்படியும் ஆண்டவர் கடைசியில் அது நடக்காம செத்தா கூட நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஏதோ ஆண்டவர் எனக்கு தரண்டான்னு நினைச்சிருப்பாரு, அதனால கிடைக்கலன்னு சொல்லி சோத்திரம் பண்ணிக்கிடுவோம். சத்தமா சொல்லுங்களேன். நம்ம சின்னதுல நான் படிச்ச ஒரு கதை எனக்கு ஞாபகம் இருக்கு. எட்டி பார்த்தது கொஞ்சம் திராட்சை பழம் தின்னுடலான்னு, எட்டல்ல கடைசியில் பார்த்து இனி இது பறிக்க முடியாதுன்னு தெரியும். அந்த தானா மனசுக்குள்ளத்துல தான் சீச்சி இது புளிக்கும், அதனால வேண்டாம். சம்பவம் புளிப்பு இல்லை, அது புளிப்பா இனிப்பான்னு இதுக்கு தெரியாது, பறிக்க முடியாது. இனி எட்டாவது முடிஞ்ச வரைக்கும் துள்ளி துள்ளி பார்த்தாச்சு. அதுக்கு மனசுக்கு தெரியும் இனி துள்ளி சாகதை விட புளிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதே போலதான் நம்ம நிறைய பேர் நமக்குள்ள ஒரு திருப்தி வச்சுக்கணும். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியாச்சு, ஒருவேளை ஆண்டவர் அப்படிதான் வச்சிருப்பாரோ, என் பிள்ளை பாவத்துல தான் ஜாவானோ, என் வீட்டுக்காரன் இப்படியே குடிச்சு தான் செத்து போன. ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் செய்கிறது வித்தியாசமா. நம்புகிறவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் செய்ய நினைத்த தடைபடாத நடக்கும். ஆனா நம்ம கிட்ட தான் குறைவு இருக்கு. அப்ப நான் நேற்றைக்கு ராத்திரி முழுக்க இந்த வேத காலையில ஒரு அதிகாலையில ஒரு 1-1:30 மணிக்கு போல தான் இந்த செய்தி எனக்கு கிடைச்சு. அப்ப ஏன் ஆண்டவரே ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? இப்ப இந்த கடைசி நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜெபத்திற்கு ஒரு சபையில வருகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபத்துக்கு பதில் இல்லையா? இனி ஒரு இடத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளம்பரம், இந்த சோப் எல்லாம் வாங்க போனா பாஸ்டர் சார் 1 எடுத்தா 1 ஃப்ரீ சார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நம்ம அதை தான் எதிர்பார்க்கணும். நான் நேற்றுக்கு தான் ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாரு. இப்போ உள்ள பாஸ்டர் மாதிரி விசுவாசி மாதிரி இப்படி தான் இருக்கு, பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி அனுப்பியிருந்தார். நான் என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி நான் ராத்திரி பார்க்கேன். அப்போ ஒருத்தன் செருப்பு வாங்க வரான். செருப்பு வாங்க வந்தவன் செருப்பு கடையில் கேட்க, சார் இது செருப்பு எவ்வளோ? அது 500 ரூபா தான். 500 ரூபா. அப்போ 1 வாங்கினா 1 ஃப்ரீ ஆகும். உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம். 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 500 ரூபாயா?
அப்போ எனக்கு தாருங்க முதல்ல. ஏன்னா இவனை பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது இவன் வாங்க மாட்டான், ஒன்று அப்படியே ஃப்ரீ. உடனே சரி தாங்கானதில் 500 ரூபா பட்டப்படா எடுத்து கொடுத்தாச்சு. அவன் 2 பாக்ஸ் செருப்புள்ள 2 பாக்ஸ் எடுத்துக்குவான் சந்தோஷமா. இவன் பொண்டாட்டி தன்னா 500 ரூபாய்க்கு இவன் வாங்கிட்டாரதை பார்ப்போம். இன்றைக்கு அவளுக்கிட்ட போய் நம்ம பெரிய ஆள் ஆகணும். பாரு, நீ 500 ரூபாய் கொண்டு போன 1 செருப்பு, நான் 500 ரூபா கொண்டு போன 2 செருப்புன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு நடந்தான். இருந்த செருப்பை தூரத்துக்கு எறிஞ்சிட்டு, நம்ம ஆளு நிறைய தெரியும் இல்லையா, ஒரு கொடை கிடச்சதும் நல்ல கொடையாக இருக்கும், தூரத்துக்கு போட்டுட்டு போயிருது. அங்கே போய் பார்த்தா இருந்தது போச்சப்பா, இருந்திருந்ததா நல்லா இருந்துடும். இதே போல் 2ஐயும் கொண்டு அங்கே ஓடுறான், இருந்த செருப்பையும் காத்தி போட்டுரு. அங்கே போன என்ன வீட்டுக்காரர், என்ன அது 2 செருப்படி, 1 வாங்குறா 1 ஃப்ரீடி. ஐயோ பரவாயில்லை என்ன வீட்டுக்காரன். ஆனால் அவளுக்கு தெரியும் இவன் எதை செய்தாலும் இடக்கு முடக்காதான் செய்துட்டு வருவான். அந்த சரி பாப்போன்னு சொல்லி 1 பிரிச்சா 1 பாக்ஸுக்குள்ள ஒத்த செருப்பு, இனி 1 பாக்ஸுக்குள்ள ஒத்த செருப்பு. சம்பவம் அவன் அதை தான். நீ 1 வாங்கினா 2 இதுக்கு கூட உள்ள ஜோடி விஷயத்தை சொன்னாங்க. பிறகு நேரம் அதையும் தூக்கிட்டு ஓட்டம் கடைக்கு. 2 தள்ளாண்டி தரனா இல்லையா, 2ன்னு தானே நான் வந்துட்டு 2 ஜோடின்னு தானேண்ணா உன்னிட்ட நான் என்ன 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2ம் சேர்த்து 500 ரூபா கொண்டு போ. அதுக்கப்புறம் பிறகு ஆண்டவர் தலையில் அடிச்சு. இதே போல் இன்னைக்கு மக்கள் பாருங்க, ஒரு சபைக்கு போனோம், அந்த பாஸ்டர் ஆரம்பம் நல்லா ஜெபம் பண்ணாரு, நல்லா இருந்தார். இப்போ இங்கே ஒன்றும் இல்லை. இனி பையன் அப்படியே கண்ணை திறந்த பக்கத்தில் அங்கே டிவியில் ஒருத்தர் போடுவார், அங்கே போடுவார். அவர் மேலே டச்சுன்னு தள்ளுவார், அடிச்சு புரண்டு கீழே விழுது. அப்போ இதில் ஒரு நாள் போய் ஒன்று தலையை கொடுத்து பார்ப்போம், அற்புதம் நடக்குமா? கடைசி காலம் ரொம்ப ஞானமாக இருக்கணும். போன ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் எத்தனை பேர் டிவியில் பார்த்திய பாஸ்டர்மா இருக்க கதை ஒரு நான் இன்னும் உங்களுக்கு அதை போட்டு காட்டணும்னு நினைச்சேன். அதனால் ஆண்டவருக்கு ஆலயம் பற்றியெல்லாம் போட்டு தயவு செய்து அது நியூஸில் போட்டு அதை தகர்த்துட்டு இருக்கானோ. நம்ம புதுக்கடை பக்கத்தில் கேரளாவில் உள்ள ஒரு பாஸ்டர் சிபுநாயர், அவருக்கு பேர். ரொம்ப ஞானமாக இருங்க. உங்களுக்கு தெரிந்த பாஸ்டர் மாதிரி உங்கள் வீட்டில் வந்தால் ஏற்றுங்க. அதே போல் உங்களுக்கு சபை பாஸ்டர், அவர் சிஎஸ்சியோ ஆர்சியோ யாரோ அவரை மட்டும் ஏற்றுங்க. இதை விட்டுக்கிட்டு நான் இன்னும் வந்து சோத்திரம் தள்ளிட்டு உங்களுக்கு 1 கட்டு ரூபாயை 3 கட்டு ஆக்கி தரேன் பாஸ்டர் மாதிரி. ஒருத்தன் வந்து இது போல் இவனுக்கு ஃபுல் தொழிலே களவு. ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன தாடியும் வச்சு அழகாக பாஸ்டர் போல இருக்கான், வெளுவலா. இப்போ நம்ம எல்லாம் பாஸ்டர்னா சாதா பாஸ்டர்னா எப்படி பார்ப்பா தெரியுமா? ஃபுல் கை போட்டிருக்கா, வயறு கொஞ்சம் பெருசாக இருக்கா, இதெல்லாம் பார்ப்பா பாஸ்டருக்கு தகுதி. வயறு கொஞ்சம் பெருசா, 2 வார்த்தை இங்கிலீஷ் பேசுகிறாரா, இதெல்லாம் இப்போ தகுதி பார்க்குது பாஸ்டர். அல்லாட்ட அந்த பாஸ்டர் எடுபடாது. இது எனக்கு அதுக்குள்ள அறிவு இல்லை. இப்படி தலை சும்மா பொய்யாட்டால நாம் வேதாகம கல்லூரியில் படிக்கும் போதுன்னு தலை தான் சொல்லணும். அவரை பார்த்தா அப்படி. அவன் அங்கே ஒரு வீட்டில் போய் திருடிட்டு, அங்கே இருந்தது என்னதை திருடிட்டு கத்தியை காட்டி மிரட்டிட்டு போனால், கம்ப்ளைண்ட் பண்ணால் தேடுனாவா ஆளும் மாட்டிக்கிட்டான் ஸ்டேஷனுக்குள்ளே. எனக்கு சென்னையில் இருந்து ஒரு பாஸ்டர் தான் அந்த வீடியோ அனுப்பி தந்தார், உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படின்னு. அது வந்து என்னென்னா முழுக்க ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு எடுத்த வீடியோ, பாதி தான் அந்த மீடியாவில் போடுவான், ஸ்டேஷனில் எடுத்த வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா இவரை கூட்டிகிட்டு வர, விலங்கு போட்டுருக்குன்னா நினச்சிக்கிடுங்க, ஹேண்ட் கப்பை போட்டு கொண்டார அவள் ஓடிடுவான். அந்த தலையை கொண்டு இடி செவரில். என்னன்னா ஆண்டவருக்கு வல்லமை இறங்குதுன்னு. நம்ம வீட்டுகளில் வந்து தலையை இடிச்சா எங்கள் பாஸ்டர் அப்பா எங்களுக்காக செவரில் முட்டி அழுதாரப்பா. அவன் தலையை கொண்டு இடிக்கான். உடனே அதை பிடிச்சி, அது எத்தனை பேர் பார்த்துல, அவனை பிடிச்சி இங்கே வச்சு ஒரு போலீஸார கழுத்தோட பிடிச்சி இழுத்து ஹெல்மெட்டை தூக்கி, அவன் நல்ல அறிவாட்டு, நீ ஹெல்மெட்டு போட்டு இட்டி, ஹெல்மெட்டை போட்டு கடைசியில் கொண்டு இருத்தி இருக்கு, பக்காவாக இருக்கு, வாசியில் தின்னுவன் இல்லையா. அப்படி கடைசியில் அவர் கேட்கார் ஒரு போலீஸார், சார் எப்படி சார் நீங்கள் இது எப்படி நீ பிரதர் நீங்கள் இதெல்லாம் மக்களை ஏமாத்திய? உடனே உண்மையில் சொல்லு. அப்படி உட்காந்து எனக்கு ஒரு போலீஸார் கேட்காரு, இது எதுக்கு மக்கள் கவருது? நம்ம மக்கள் அதுதானே, சும்மா வந்து சோத்திர ஆண்டவர் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிப்பா இவங்க வேதனை மாறினா அவர் வருவார், சோத்திரஞ்சல் வருவார். இது அப்படி இல்லை, வந்தோடனே இயேசுவின் நாமத்தினாலே ஓ அப்படி இல்லை. நான் அதை போலீஸார் பேசி ஆடியோடு எடுத்து வச்சிருக்கான். அப்போ இதுக்கு அடுத்து என்ன தெரியும், அடுத்த இயேசுவின் நாமத்தில் அந்த கை இப்படி ஹேண்ட் கப்பு போட்ட பிறகு நல்ல காலம் ஒரு மாதிரிப்பட்ட நம்ம ஆளாயில் இருந்தால் காணிக்க கொடுத்துருப்பாங்க. நம்ம சபையை சொல்லலை, அப்படி அந்நிய பாசன்னா கட்ட 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 பேசுதான். நீங்கள் பார்க்கணுன்னா நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி தரேன், எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எதுக்கு நான் சொல்லுங்க, அதில் கீழே சொல்லும்போது இல்லை, அவள் தயவு செய்து உங்களுக்கு அறிமுகமான பாஸ்டரை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எதுக்கு நான் இதை சொல்லுங்க? அப்போ நான் என்ன ஏன் இந்த பிரசங்கத்தோடு இது இன்னைக்கு இப்போ இது திடீர்னு வந்தேன் சொல்லுங்க, ஏன் இதை சொல்லுங்க. இன்னைக்கு அப்போ ஒரு இடத்துல நம்ம வந்தோம், நம்ம பார்க்க ஒரு பயங்கர விளம்பரம், அங்கே போன உடனே 25 வருஷம் வீடு கிடைக்கல, வீடு கிடைச்சிரு, அங்கே போன அற்புதம். அப்போ நீங்கள் வாருங்க, நமக்கு தோணும் போவோம். அப்போ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், இப்போ நான் உங்களுக்கு சொல்ல சேரமங்கலத்தில் ஆதியக வரச்சனை சபையில் ஜெபம் கேட்காத ஆண்டவர், நாகர்கோயிலில் ஒரு சபையில் கேட்காருன்னா
பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஜெபம் கேட்க மாட்டார், அது வேற. ஐக்கியம் இல்லாத இடத்துல ஜெபம் கேட்க மாட்டார், அது வேற. அதெல்லாம் வேற. நான் சொல்லுவேன், ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கிருந்து ஜெபித்தாலும் உண்மையாய் அவர் விரும்புவது போல ஜெபித்தால் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில். நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஏன் நமக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல? அவர் எல்லா இடங்களிலும் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே. அந்த ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உன் ஜெபத்தை கேட்காதபடிக்கு உன்னை ரட்சிக்க கூடாதபடி என் கை குருவி போகவும் இல்லை, உனக்கு விண்ணப்பத்தை கேட்க முடியாதபடி என் செவி மந்தமாகி போகும் இல்லை. இதுதான் அதே ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஜெபத்தை கேட்க முடியாது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஒரு ஆளு கேட்டு அந்த பக்கம் நின்னா வீட்டில் இருந்து இப்படி அந்த ஜன்னல் வழியா பார்த்தா தெரியுது. இப்ப வயசு போக 2 தடவை இப்படி பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் ஒருக்கா ஜன்னல்கிட்ட எழும்பி வந்து பார்க்க வேண்டியிருக்கு, அடுத்து வெளியே வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இது இப்ப நிலைமை வயசு போகும்போது. அது போல நம்ம ஆண்டவர் இப்ப சிலர் சொல்லாரு, பாஸ்டர் வந்த புதுசுல சின்ன வயசுல நல்லா ஜெபம் பண்ணுவாரு, இப்ப அவருக்கு பணமும் பைசா வயசு ஆச்சு, இப்ப ஜெபம் இல்லை. இதே போல நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. சின்ன ஆண்டவர் 33 வருஷம் இங்க செய்யும் போது அற்புதம் செய்தார், ஊழியம் செய்தல. இப்ப அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் வயதாகி போகிற தேவன் அல்ல. கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவன் எல்லாரும் மகிமை கர்த்தர் நல்லவர். அப்போ ஏன் நமக்கு ஜெபம் இங்க நம்ம பார்த்தோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. இனி ஒரு இடத்துல சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் உம்முடைய எல்லாரும் மட்டும் வருவாங்க. இங்க நம்ம பார்த்தோம், எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதியில இருக்காரு. எசேக்கியா ஆண்டவர் நோக்கி ஜெபித்தப்போ ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுடைய ஜெபத்தை கேட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை குணமாக. அப்ப ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படல? சங்கீதத்தின் புஸ்தகத்துல 35வது சங்கீதத்துல 13வது வசனத்தை படிங்க. இங்க ஒரு சம்பவம் அப்படி நடந்திருக்கு. 35வது சங்கீதம் 13வது வசனம். ஏன் கர்த்தர் ஒரு மனிதனுடைய ஜெபத்தை, இங்க ஒருத்தர் சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரேன்னு கூப்பிட்டாரு, என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரேன்னு கூப்பிட்டாரு. ஆனா அவர் சொல்லும்போது சொல்லாரு, எனக்கு ஜெபம் கேட்கப்படல. 35வது சங்கீதத்துல 13வது வசனத்தை படிங்க. அவர்கள் வியாதியா இருந்தபோது ரெட்டு என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் வேதனையோட சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரர் தான் சொல்லுகிறாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு, ஆண்டவருக்கு ஜெபத்துக்கு பதில் தந்தாரு, ஆண்டவரே மாம்சமான எல்லாரும் உமட்ட வருவாங்க ஜெபத்துக்கு. இந்த ஆண்டவர் அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் பதில் தருகிறவர். ஆனா இங்க வேதம் சொல்ல, அவர் வேதனையோடு சொல்ல, அவர்கள் வியாதியா இருந்தபோது ரெட்டு என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியில திரும்பி வந்தது. அவர் சொல்றாரு, அவன் வியாதியா கிடந்தான், அப்ப எனக்கு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் நான் போடல, ரெட்ட உடுப்பா என் வஸ்திரமா தரிச்சுக்கிட்டு நான் தரித்திருந்து ஜெபம் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண உபவாச ஜெபமும் பதில், அது திருப்பி எனக்கு மடியில தான் வந்து விழுந்து. ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை கீழே தூக்கி மேலே போடுவோம், அந்த கல் என்ன செய்யும், ஒரு நமக்கு பலத்து கணக்காக்கி உயரத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே வருவது போல நான், இவர் சொல்றார், நான் ஜெபம் பண்ணினேன், அது மேலே வரணும். ஜெபத்தை கேட்கிறவர் நீர், ஏற்றுக்கொள்ளுகிறவர் நீர், ஆனா அந்த ஜெபம் திருப்பி எனக்கு மடியில வந்து விழுந்து. இன்னைக்கு இந்த வார்த்தை இருக்கிற தேவ ஜனமே, எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பாதத்தில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணேன், ஆனா நான் ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதில் வரல, திருப்பி தான் எங்க மேல வந்து விழுது, திருப்பி தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம என்னைக்கும் போன ஞாயிற்றுக்கிழமை என்ன காரியத்துக்கு வந்து ஜெபம் பண்ணணும், அதே போல தான் திரும்பி போனேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை அதே போல தான் வந்தேன், எனக்கு ஜெபம் பதில் வரல, என் மடியில திருப்பி வருதுன்னா நம்மில எந்த குறைவு இருக்கு? ஆண்டவர் ஜெபத்தை கேட்காதவர் அல்ல, ஆண்டவர் ஜெபத்தை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய குறைவு நிறைவாக்கப்பட்டால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுது. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஜெபத்துக்கு பதில் வராத நேரம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜெபம் தடைப்படும் போது பிசாசு சந்தோஷப்படுகிறான். ஒன்று முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், ஜெபத்திற்கு நம்ம காத்திருக்கணும். ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபம் நமக்கு பதில், ஜெபத்திற்கு பதில் தடைப்படுகிற அநேக காரியம் உண்டு. ஒன்று, ஆண்டவர் நம்ம உண்மையாய் பரிசுத்தமாய் ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்டாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேளு. அப்ப சாலமோன் சொன்னாரு, ஆண்டவரே நான் வயதுல சின்னவன், எனக்கு இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, என்னை இருதயத்துக்கு ஏற்ற நல்ல காரியத்தை, நீ ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை கேட்கல, நீ இப்படி நான் விரும்புவதை நீ கேட்டதுனால இதை நான் உனக்கு தருவேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஒன்று, நாம் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமா இருக்கணும்.
அந்த ஜெபம். இப்போ அவங்க அடுத்த வீட்டில் நம்ம விசுவாசி, அவங்க வீட்டில் ஒரு நல்ல விலை உயர்ந்த காரை வாங்கி விட்டுருக்காங்க. நான் இங்கே இருந்து 30 நாளாக உபவாசம் இருந்து, இயேசுவே எனக்கு அந்த கார் கிடைச்சி ஆவணும் ஆண்டவர். என்ன ஆண்டவர் என்ன செய்வார்? 30வது நாளுக்குள்ள முடிஞ்சா இவனுக்கு உயிரை எடுத்துட்டா நல்லன்னு நினைப்பார். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு அவைய வாங்கி விட்ட காரை நான் இங்கே உபவாசம், ஆண்டவரை என்னானாலும் நீர் எனக்கு அதை தரணும் அப்படின்னு சொல்லி. இது போல நம்ம ஜெபிக்கிற ஜெபம் முதல்ல நம்ம பார்க்கணும். நான் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு பிரியமா, நான் செய்கிற ஜெபம் ஆண்டவர் பிரியப்படுகாரா, அதை பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கும், எல்லா இடத்துலையும் பக்கத்து வீட்டுக்கு நமக்கும் பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்னில் ஏதாவது ஒரு காரியம், உடனே அவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் செய்த உடனே, ஆண்டவர் உண்மையிலே நான் உம்முடைய பிள்ளைன்னா இனி உன் சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய்னு சொன்னீரே, அவன் இந்த ஏரியாக்குள்ள இருக்கப்படானா ஆண்டவர் பாப்பாரு, சத்துருவ சிநேகின்னு நான் சொன்னேன், இந்த ஒரு சின்ன விஷயத்துல உன்னால மன்னிக்க முடியல, அவனை தேடியும் காணாதிருப்பான். ஆண்டவர் பாப்பாரு, நீ இங்க இருந்து போ. 4 பேர்கிட்ட நம்ம இந்த புத்தியை காட்டும், எல்லாரும் சேர்ந்து கடைசியில் ஆண்டவர் என்னை எங்க இருக்குது பிடிக்கல, எல்லாத்தையும் பத்தி நான் போறேன், நான் தான் போனேன். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ நன்றை நான் ஜெபிக்கிற காரியம் அவருக்கு பிரியமானதா? ரெண்டாவது, இனி ஒரு காரியம், நம்ம எல்லாவற்றிலும் ஆயத்தமா இருந்து ஜெபிப்போம். சில நேரம் நம்ம ஜெபத்துக்கு பதில் வராது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், சில நேரம் கர்த்தருக்கு சமூகத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருக்கான பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் ஏற்ற காலத்தில் என் பக்கமாய் திரும்பி எனக்கு பதிலை தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏற்ற கால பொறுமையாய் காத்திருக்கணும். அடுத்தது சில காரியங்கள்ல ஆண்டவர் உடனே நமக்கு அற்புதங்களையும் பதிலையும் தருவார். அப்ப இங்க நம்ம வாசிக்கிற வசனத்தின்படி ஜெபம் நமக்கு பதில் வரலன்னா, ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கலன்னா, அவன் என்ன நினைப்பானா, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னா இவங்க எப்படி ஆங்கில ஆண்டவரை விட்டு விலகுவாங்க, ஜெபத்துக்கு பதில் வராதபடி தடுத்துட்டானதுன்னா இவங்க சோர்ந்துருவாங்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஜெபத்திற்கு பதில் வராத நேரம் என்ன நடக்குமா பாருங்க. யோபு 21வது அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோபுவின் புத்தகம் 21வது அதிகாரத்துல அதுல 15வது வசனத்தை படிங்க. யோபு 21வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. சர்வ வல்லவரை நான் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எப்படி இருக்கு கடைசி, நம்ம ஜெபம் பண்ணி பதில் வராத உடனே, ஜெபம் பண்ணி நமக்கு பதில் கிடைக்காத உடனே இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அங்க சர்வ வல்லவரை அவரை நான் சேவிக்க, அவரை எனக்கு ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள அவர் யாரு? அவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவதனால நமக்கு பிரயோஜனம் என்ன? என்ன அவரை பற்றி ஜெபம் பண்ணனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன பிரயோஜனம்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த வேதத்தை 21ஆம் அதிகாரம் 1லிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, யோபு வேதனை நடுவில் தன் சிநேகிதர்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுகாரு, துன்மார்க்கம் இருக்கிறான் பாரு, அவன் செழிப்பா இருக்கிறான். அழகா அவர் சொல்லாரு பாருங்க, நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், அப்படியானாலும் என் ஆவி வசனப்படாது இருக்குமா? என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். அதை சொல்லுறாரு பாருங்க. இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன், நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவரானான். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, துன்மார்க்கரை குறித்து அவர் சொல்லுவார். இந்த துன்மார்க்க மனுஷன் எப்படிப்பட்ட, அந்த 7வது வசனங்கள் எல்லாம் நீங்க படிப்பீங்கன்னா, அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலார் அவர்கள் மேல் வருவதில்லை. அவருடைய எருது பொலிதால் வீணாய் போகாது. அவருடைய பசுசினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரை சுரமண்டலத்தை எடுத்து பாடி கிண்ணறத்தை ஓசை சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்திலே இறங்குகிறார்கள். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வசனத்தை படிச்சு பாருங்க. யோபு சொல்லுகாரு, இந்த கூட்டம் தான் கேட்கான. எப்படி யோபு வேதனைக்கு நடுவில் இருக்காரு, பிள்ளைகளிருந்து இழந்து போனாரு. யோபுக்கு பிள்ளைகளை போச்சு, வேலைக்காரன் போனா, யோபுக்கு எல்லா ஆசீர்வாத ஐஸ்வர்யம் எல்லாம் போச்சு, நொந்து போயிருக்காரு. அவரு சொல்லுகாரு, துன்மார்க்கனை பாரு, அவன் எப்படி இருக்கான், அவன் பிள்ளைகள். அழகா அந்த வசனம் சொல்லு பாருங்க, அவனுடைய வீடுகளில் பயம் இல்லை, எல்லாம் பத்திரப்பட்டிருக்கு. அதுல 9வது வசனம், அவன் வீடுகளில் பயம் இல்லை, எல்லாம் பத்திரப்பட்டிருக்கு. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நமக்கு இருக்குது 2 பண்ட பாத்திரமா இருக்கும். 2 பாத்திரம் இல்லை, நம்மள ஆண்டவர் ஆஜிர வைத்து வச்சிருக்காரு. 2 பாத்திரம். கடந்த நாட்களில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் கூட்டத்துக்கு போனேன். அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுல ஒரு பாஸ்டர், பாஸ்டர் ரொம்ப
ரொம்ப கீழான நிலைமையிலேருந்து கர்த்தர் என்னை ரட்சித்து கொண்டு வந்தார் பாஷை. நானும் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவர் எனக்கு எத்தனையோ காலம் ஜெர்மனி ஒருத்தர் எனக்கு ஒரு பைக், ஒரு பழைய பைக் வாங்கி தந்தார். அந்த பைக்கை நான் அதில் சந்தோஷமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு ஒரு பைக்கை தந்துடுன்னு நான் ஊழியம் செய்வேன் தெருவெல்லாம் போய். அந்த பைக்கை கொண்டு என் தெருவில் வீட்டுக்கு முன்ன விட்டுட்டு உறங்கின பாஷை. ராத்திரி எனக்கு பைக்கை தூக்கிட்டு போயிட்டான். நான் ஸ்டேஷனில் போய் கேட்டால் அவியத்தில்லாவ விசாரணை பண்ணுவோம் வரோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்லாரு, அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, பக்கத்தில் அவிய மாறி மாறி நான் இந்த பக்கம் நிற்கும். ஒருத்தர் என்ன பைக்கு, அது பழைய எக்ஸல். அப்படியா, அது இப்போ எந்த கடையில் பிரித்து போட்டு யாவது ஆக்கிற கடையில் கிடக்கும். அவர் சொல்லாரு, எங்கே பாஷர் இது நீ கிடைக்க போகும். இது இடையில எங்கேயோ நம்ம இடத்துல போன இடத்துல அவர் வேதனையோட சொல்ல இருந்தது ஒரு பைக், அதுவும் கேட்டு ஆண்டவர் தந்தார். அதையும் தூக்கிட்டு போயிட்டானே அங்கே இங்கே. ஆனால் துன்மார்க்கனை விட்டு சொல்லு பாருங்க, அவர்கள் வீடுகளில் பயம் இல்லாம அவைகளுக்கு உள்ளதெல்லாம் பத்திரப்பட்டு தான் இருக்கும். சத்தமா சொல்லுங்களேன். பிள்ளைகளை தந்திருப்பாரு. நம்ம பிள்ளைய பயந்து 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 வளர்த்துவோம். ஆண்டவரே வெளியே போகுது, நம்ம பிள்ளைகள்கிட்ட வெளியே போகிறதுல 100 தடவை சொல்லும், மக்களே கவனமாக போயிட்டு வா, கவனமாக போயிட்டு வா, வண்டி ஆரத்தில் கவனமாயிரு. அங்கே அப்படி இல்லை. அங்கே நம்ம இப்படி சொல்லிட்டு வாரதர நிம்மதி இருக்காது, எப்போ வருவானோ என்னதான். அங்கே அப்படி இல்லை, செய்ய அநியாயம். அவங்க என்னதான் 100ல் போனாலும் 108ல் போனாலும் அவனுக்கு ஒரு பாதிப்பும் வராது. சத்தமாக சொல்லுங்களேன். அங்கே ஒரு குழப்பம் வராது. யோபு அதுதான் வேதனையோட சொன்னார், ஆண்டவரே நான் உலகத்தில் துன்மார்க்கனை பார்க்க ஆண்டவரே, அவனுக்கு பொருள் எல்லாம் பத்திரமா இருக்கு, நான் கஷ்டப்பட்டு ஒன்றை வாங்கினேன், திடீர்னு கடத்தில் விழுந்த வித்து போட வேண்டியது ஆகி போச்சு.